இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பீஸா, ஹோம்மேட் பீஸா நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மாவு நல்ல பொங்கி சும்மா சூப்பராக பஃப்லியாக வந்துருச்சு. ஸோ நான் வந்து இது என்ன செய்ய போகிறேன்னா 2 பாட்டாக வந்து நான் வந்து போட போகிறதுனால நான் நல்ல மாவு பிசைஞ்சு நான் வந்து 2 பேட்டராக தான் 2 பாட்டாகவே தான் பிரிச்சுக்க போகிறேன். ஸோ அதனால் ஒரு அட்டை நல்லா நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நான் அது வந்து 2 பாட்டாக வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நான் வந்து இதை தனியாக வச்சுக்க போகிறேன். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பீஸா பண்ணுற அந்த தட்டுங்க. ஸோ நான் வந்து இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் இது நான்ஸ்டிக் மாதிரி இருந்தாலும் அந்த கத்திலலாம் அப்படியே பட்டு இதாக இருக்கும். ஸோ அதனால் லேசாக நான் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா இந்த மாவு வந்து 2 பிரிவாக பிரித்து எடுத்துகிட்டு நான் வந்து இதை எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கிராமில் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள், நான் இப்போ இதை எடுத்து மாவு எடுத்து 2 பாட்டாக நான் பிரித்து நான் வந்து வெயிட் போடுறேன். ஸோ வெயிட் போட்டு தான் நான் எடுக்க போகிறேன். அதனால தான் எதுக்காகனா ஒரு மாவு நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக நமக்கு தேவை. இல்லைனா பீஸா வந்து நமக்கு ஒரு பக்கம் ஜாஸ்தியாக மெத்துன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பண்ணும்போது அது கரெக்டாக வரும், நல்லாவும் இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமே எடுத்து மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ எடுத்து 2 இதையுமே நான் கரெக்டாக வச்சுட்டேன்னா நான் 2 பீஸாவை பண்ணுறதுனால எனக்கு அந்த டோ வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த தட்டுக்கு சைஸில் எடுத்துகிட்டு வச்சுட்டேன் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தட்டில் கூட நீங்கள் போட்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம், நல்ல மாவு வந்து இது உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி நீங்கள் வந்து கையாலே நீங்கள் வந்து நான் வந்து அதை எல்லா பக்கமும் நான் பரப்பி விட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது பண்ணுங்கள். இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு 2வது ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு கிச்சன் ஃப்ளோர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து போட்டு நான் லேசாக உருட்டி எடுத்துக்குவேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஸோ ஆயிலெலாம் எதுவுமே போட மாட்டேன். சும்மா ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறனால அது மேலே அப்படியே சும்மா அப்படியே போட்டு ஒரு 2 சுற்றி சப்பாத்திக்கு இழுக்கிற மாதிரி இழுத்திட்டிங்கனாலே போதும். ஸோ நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம ஹோட்டலில் செய்கிற அந்தளவுக்கு வந்து பெருசாக வேணாம் இல்லையா நமக்கு. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அதே அந்த கல்லில் அப்படி போட்டுட்டு அந்த தட்டில் நான் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நான் வந்து அகலம் வேணுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ லேசாக அப்படியே அமுக்கி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். நீங்கள் மேலே வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு உருட்டிக்கிட்டிங்கன்னா மேலே வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. சரியா, அது தட்டு ஃபுல்லாகவே வந்துடும் உங்களுக்கு, கவராகி வந்துடும். பட் நான் அப்படி பண்ணல, ஜஸ்ட் நான் சிம்பிளாக பண்ணுறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பேபிகார்ன் சொல்லுவோம்ல, சின்ன பேபிகார்ன் இருக்கலாம், அதை வச்சு தான் எனக்கு பண்ண போகிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அந்த அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து கட் பண்ணாமல் ஒன்று அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, குடமிளகா. ஸோ நான் அதான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஸோ இதை மட்டும் கடை நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம். நான் அந்த குடமிளகா வந்து சும்மா நார்மலாகவே ரொம்ப வந்து மிளகாலாம் வேணுங்கிறதுல ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது அந்தளவுக்கு குடமிளகா. ஸோ உள்ளே இருக்க அந்த விதைகள் வந்து நமக்கு தேவையில்லைங்கனால விதைகளை மட்டும் நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து வெறும் அந்த குடமிளகாவை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஸோ அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, நீளமாக நீங்கள் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கடன் வேலைகளும் ஆயிரும், ஸோ ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ, சின்னதாக கட் பண்ண நினைக்கிறீங்களோ, பெருசாக கட் பண்ண நினைக்கிறீங்களோ, எந்த ஷேப்புக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா நம்ம சுற்றி இந்த ஹோட்டலில் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம் பார்த்திங்கன்னா அந்த சுற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த கட்டிங் வந்து அப்படியே ஒரு அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து எப்படின்னா இந்த கடையில் பண்ணுற மாதிரியே பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் வெங்காயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே போடணும்னு நினச்சாலும் நீங்கள் போடுங்க. உண்மையிலே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா நீட்டமாக, ரொம்ப நீட்டமாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான நீட்டமாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க வாயில் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணால், இப்போ கடையில் வந்து அவங்க ரொம்ப கம்மியாக போடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்குவேன். அந்த சென்டரில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு அதை ஒரு சென்டரில் ஒரு கட் பண்ணிட்டேன்னா அது கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ ஒரு அந்த ஆயில் அந்த சீஸோடலாம் சாப்பிடும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஸோ இந்த பயங்கரமாக எரியுதுங்க எனக்கு, நான் அதையும் சொல்லிடுறேன், பயங்கரமாக இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்கும் போதே நான் வந்து அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு அதுலேயும் கடகடன்னு உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து தக்காளி நீங்கள் உள்ளே இருக்க விதைகளும் எடுத்துகிட்டையும் போடலாம், எடுக்காமே நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
நான் அப்படியே சும்மா நார்மலாக அப்படியே சும்மா சின்ன சின்னதாக பொடிசாக வெட்டிட்டேன். ஸோ எனக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. விதைகள்லாம் எடுத்துட்டு நான் என்ன செய்வேன்னா லைட்டாக ஒரு ஆயில் விட்டுக்கிறேன் நான். பட்டர் எது வேணாலும் உங்களுக்கு இஷ்டம் தான், எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். அதனால் இப்போ நான் வந்து இந்த பேபி கார்ன் இருந்துச்சு அந்த பேபி கார்னை வந்து சும்மா அப்படியே உள்ளே போட்டுட்டு நான் என்ன செய்வேன்னா கொஞ்சோண்டி லைட்டாக கொஞ்சோண்டி சால்ட்டு, கொஞ்சோண்டி மஞ்சத்தூள் இதெல்லாமே நான் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள் நான் கொஞ்சோண்டி மிளகாத்தூள், கொஞ்சோண்டி மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, ஓகேவா? இது 3 தான் நான் ஆட் பண்ணுறேன். இதில் வேறு எந்த ஸ்பைஸையும் நான் அதில் போடவே இல்லை. இந்த குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் பண்ணாலும் இப்படி இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவ்வளோதாங்க. இதை போட்டுட்டு ஒரு சின்ன சிம்மில் வச்சு இதை அப்படியே நல்ல ஒரு ஃப்ரை, ஒரு பரட்டல் மாதிரி, ரொம்ப வேகணுங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி இதில் நம்ம லேஸாக ஒரு எண்ணெய் விட்டு நம்ம ஒரு சாத்தே பண்ணும் போதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் திரும்ப நம்ம உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுக்கும் போதும் உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆயிரும், பேக் ஆயிரும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், லைட்டாக நீங்கள் பண்ணால் போதும், ரொம்ப போட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ லைட்டாக நம்ம இதை கொஞ்சோண்டி சாத்தே பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம பீஸாக்கு நம்ம ரெடி பண்ணும்போது சூப்பராக நம்மளோட பீஸாக்கு உள்ள டாப்பிங்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். பர்சனலாக எனக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி, பன்னீர், சிக்கனு, அப்புறம் மஷ்ரூமு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்து என்னோடய வீடியோ சேனல்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள். ஸோ நம்ம பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டை வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீஸா வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஏன்னா நம்ம வந்து கொஞ்சோண்டி நம்ம வந்து ஸ்போக் வச்சு கொஞ்சம் குத்தி விட்டுக்கணும், இல்லைனா நம்ம ஒரு சப்பாத்தி மாதிரி ஊத ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எல்லா பக்கமும் சென்டரில் நான் வந்து குத்தி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளோட மசாலா ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே சைடில் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். பாருங்கள், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சிஸ்வாங் சட்னி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சட்னி வேணுமோ எடுத்துக்கலாம். நான் வந்து சிஸ்வாங் சட்னி எடுத்திருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ், இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். எதுக்காகனா எனக்கு அந்த டேஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும்னு. என்னோட மசாலாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஸ்வீட் சில்லி சாஸ் இருக்கும் இல்லையா, அது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா மயோனிஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இவ்வளோதான், இதுக்கு வந்து இவ்வளோ தான் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால நான் அவ்வளோதான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே கொஞ்சோண்டி ஹர்ப்ஸுமே மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துப்பேன்னு வச்சுக்கோங்களேன், செமையாக இருக்கும். வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே அந்த கலர் பார்த்திங்கனாலே அவ்வளோ பிடிக்கும். அதை சும்மாவே நீங்கள் நார்மலாகவே சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போது நம்ம வச்சுருந்த அந்த பீஸா இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து நான் வந்து என்ன செய்ய கொஞ்சோண்டி பட்டர், அது வந்து நான் ஆப்ஷனல் தான், நீங்கள் போனால் போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். பட் நான் போடுவேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நான். ஸோ சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பண்ணுங்கள். ஒரு ஆட்டை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் அதை ட்ரை இப்போ ஏற்கனவே பசங்களுக்கு வெக்கேஷன் தான் நடக்குது, நீங்கள் வீட்டில் ஒரு ஆட்டை அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க. நான் ஓடிஜி வந்து 10 நிமிஷத்துக்கு நான் முன்னாடியே வந்து கொஞ்சம் சூடு பண்ணுறதுக்காக வச்சுட்டேன், ப்ரீ ஹீட்டிங் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ அது சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸோ சூப்பராக இருக்கும் அந்த மசாலாஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை எதுக்காக 2 நிமிஷம் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால், என்னோடய சீஸ் இருக்கும் இல்லையா, செட்டாஸ் சீஸு, அப்புறம் மொஜரெல்லா சீஸ், இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரீசரில் இருந்தது. ஸோ அதை எடுத்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது ரெடியானவுடனே அப்படியே எடுத்து கொஞ்சம் கூலிங் இறங்கினவுடனே நம்ம காட்டலாமேன்னு. இப்போ இது வந்து நார்மலான சீஸு. ஸோ இந்த சீஸை வந்து கொஞ்சோண்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலான்னு, எனக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு டைம் ஆனாலும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சோண்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்குங்க. சீஸ் இப்போ எல்லா பசங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்றைக்காவது நம்ம கொடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். அதை எக்ஸ்ட்ராவே சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், சூப்பராக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நார்மலான சீஸ் இருக்கும் இல்லையா, இது வந்து நான் வந்து செட்டா சீஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சீஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு நான் கொஞ்சோண்டி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சமாக என்கிட்ட இருந்தது, நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லையா, எது இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டிலே பண்ணும் போது. ஸோ அதனால் சொல்கிறேன் பாருங்கள், என்கிட்ட இருந்ததை நான் ஃபுல்லாகவே என்ன செஞ்சுருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக. நான் வந்து என்னைக்காக தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால சரி ரைட்டு இருக்கதை நான் போட்டுருவேன்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா
பீஸா சீஸ் இருக்கும் இல்லையா, அது நான் வாங்கிட்டு வந்துருந்தேன். ஸோ அதையும் கொஞ்சோண்டி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தேன். இது வந்து கீழே, அதனால தான் நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன் சரின்ட்டு. அப்புறம் வந்து தக்காளி, குடமிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையுமே அப்படியே சும்மா ஒரு ரவுண்டாக சும்மா ஒரு ஷேப்காக அப்படியே ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா கடையிலலாம் அப்படி பண்ண மாட்டாங்க, நிறையெல்லாம் போட மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு சும்மா அதை விற்கணும், அதனால் அவங்க அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக போடுவாங்க. நம்ம வந்து வீட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் தாராளமாகவே போட்டிருக்கேன் நான். ஸோ ரொம்பவே உண்மையிலேயே சீரியஸாக சொல்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிறது. அதனால் எனக்கு இங்கே பாருங்கள், அந்த எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ரெட்டு, அந்த ஒயிட் மாதிரி இருக்கும், அந்த பிங்கிஷான க்ரீனு, அப்புறம் அந்த க்ரீனோடு சேர்த்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ போன விலாக் வந்து நான் போட்டிருந்தது வந்து பீஸாவோட பேட்டர் தானே, அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கக்கூடாதுங்கிறனால தான் நான் வந்து சும்மா அப்படியே மியூசிக்கோட போட்டேன். கொஞ்சோண்டி ஹர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இதுக்கு மேலே அப்படியே நான் கொஞ்சோண்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு ஆட்டை நான் வந்து பீஸாவோட இது இருந்துச்சு, சீஸ் இருந்தது. ஸோ அதையும் நான் மறுபடியும் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஆட்டை நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பேபிகார்ன், ஸோ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, பேபிகார்ன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் நான் அதுக்கு மேலே வந்து ஸோ நான் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இதை நான் பேக் பண்ணி எடுத்து வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், சரியா? பார்த்திங்கன்னா நான் பேக் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். பயங்கரமாக சூடாக இருக்குங்க, ஓகேவா? தட்டி பயங்கர சூடாக இருக்குது, எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், தட்டில் இருந்து அப்படியே சுற்றி அப்படியே எடுத்துகிட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னே அப்படியே சூப்பராக அப்படியே கட்டிங் பண்ணுறேன். எதுக்காகனா பயங்கர ஹீட்டாக இருந்தது, என்னால் அப்படியே கையே வைக்க முடியல இப்போ வரைக்கும். பயங்கர சூடோடு தான் நான் வந்து அதை கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நான் உடனே உங்களுக்கு காமிக்கணுங்கிறதாக கட் பண்ணிட்டேங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா சென்டரில் கட் பண்ணிவிட்டு அப்படியே பீஸா போட்டு கட் பண்ணி பீஸை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பீஸாவை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ சூப்பராக சாஃப்டாக, சென்டரில் வந்து க்ரன்ச்சியாக, அந்த பக்கத்தில் நல்ல பஃபியாக சாஃப்டாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சென்டரில் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும்போது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்கனால நான் வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறதுக்காக கொஞ்சம் உருட்டியிருப்பேன். அதனால் ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் உங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க பாருங்கள். சாப்பிடும் போதும் சென்டரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால நான் அதை சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு ஆட்டை வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.